உடம்பாய 31 தத்துவமும். தூள உடம்பாய 31 தத்துவம். அதாவது தூள உடம்பு இப்ப இவங்க 24 தத்துவம், இவங்க ஒரு 7 தத்துவம். தூள உடம்பாய அப்படின்னா தூள உடம்புல இருந்து இது அசுத்தமா கெட்டு போறது 7ம், அந்த 24 31 தத்துவமும். மூலமா முதல் 4ம் மேலை சிவமாம் பரிசினையும் தேர்ந்துழந்தார் சேர்ந்த பவமாய் பரிசரிப்பார் பார். அதாவது இந்த அத்தனைக்கும் அறுத்துக்கிட்டு அங்க போறவங்க கண்டிப்பா பிறப்பினிய அறுத்துப்பாங்கன்றது சத்தியம். இந்த தூள உடம்பாய 31 தத்துவமும் மூல உடம்பாம் முதல் 4ம் மேலை சிவமாம், அதாவது 5 தத்துவங்களை சொல்றாங்க சாமி. சிவத்தை விட்டுட்டு 4ன்றாங்க. அப்புறம் சிவமாம் பரிசினையும் தேர்ந்து உணர்ந்தார். தேர்ந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்தவங்க சேர்ந்த பவமாய் பரிசு அறுப்பார் பார். அதாவது பவம் பிறவி அறுப்பார் பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை சொல்றாங்கன்னா, அடுத்து இன்னொரு பாட்டு. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எவ்விரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நமக்கு இதுக்கப்புறம் புரியாம தானே நம்ம லோல் படுறோம் அப்படின்னு சொல்ற அந்த 2 பாட்டை இப்ப இந்த நேரத்துல சொல்லணும். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டருள் அது தெரியாம புரியா இருக்கும் எண்ணிலி பாவிகள் எண்ணிலடங்கா பாவிகள் எவ்விரை ஈசனை நன்னறியாமல் தெரியாமல் நழுவுகின்றார்களே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொன்னாங்க. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு பார்க்கணும். அடுத்தது இப்ப சிவம் அதோட இந்த இடத்துல மலம். இப்ப இது இப்படியா விரிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு பாட்டு கூட சொன்னாங்க. சிவமும் பவமும் அறியார் அறியார் அவமும் சிவமும் அறியார் அறியார். அவங்களுக்கு என்னன்னா அவ்வளவுதான், அது தெரியாதவங்க தான். அவமும் சிவமும் அறிவார் அறிவார். அதை அறிஞ்சவங்க கண்டிப்பா ஞானம் பெற்றவங்க தான் அப்படின்னு அந்த ஒரு பாட்டும். அப்புறம் இன்னொரு பாட்டு சொல்லுவாங்க. இதை மலவென்று மதியா உண்பர் தலவென்று இதை நாடி இருந்தாங்கன்னா, அதாவது இதுவேதான் வாழ்க்கை, இந்த பொய்யை இதுவேதான் வாழ்க்கைன்னு நினைச்சு இருந்தாங்கன்னா பலமுள்ள காயத்தை பற்றும் இவ்வண்டத்தே. பலமுள்ள காயத்தை, அதாவது இன்னொரு உடம்பை எடுப்பாங்கன்றது சத்தியம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம என்னதான் நீங்க சொல்லணும்னா, இப்ப நம்ம பலமா நீங்க இதை பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் எப்படி வந்தோமோ அவனே திருப்பி போயிடும். அப்போ போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் இவங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க அறிவு எப்படி, அதாவது அறிவுக்கு வித்துடுறவங்க அவங்க அப்படி கூட்டு போவாங்க.